ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? பாஸ்ட்னது முடிஞ்சு போனது, இறந்த காலம். பர்ஃபெக்ட்னா ஒரு விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். சரியா? பாஸ்ட்னா இறந்த காலம், பர்ஃபெக்ட்னா முடிஞ்சு போனது, ஒரு இறந்த கால வினை முற்று. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துருவோமா. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிட்ருக்கும், அதை பற்றி இப்போ நம்ம சொல்கிறது. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்டு ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் வேர்ப். இது என்ன வேர்ப்னா வேர்ப் 3ன்னு போட்டிருக்கேன்ல, வேர்போட 3வது வடிவம், அதுதான் வேர்ப் 3ன்னு போட்டிருக்கேன். அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் கோ, வெண்ட், கான் போட்டோமா, அந்த மாதிரி. சரியா? அந்த 3வது வடிவம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரி, இப்போ பாருங்கள், ஐ சப்ஜெக்ட்ஸு, ஐ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா ஹேடு மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஐ ஹேட் குக்குடு, நான் சமைத்திருந்தேன், முடிஞ்சிச்சு. வி ஹேட் குக்குடு, நாங்கள் சமைத்திருந்தோம். யூ ஹேட் குக்குடு, நீ சமைத்திருந்தாய் அல்லது நீங்கள் சமைத்திருந்தீர்கள். தே ஹேட் குக்குடு, அவர்கள் சமைத்திருந்தார்கள். வெரி குட். He had cooked, அவன் சமைத்திருந்தான். She had cooked, அவள் சமைத்திருந்தாள். It had cooked, அது சமைத்திருந்தது. ஆக்சுவலி அனிமல்ஸ்லாம் சமைக்காது, இட்டில் வரும். இப்போ நேம்ஸ் வச்சு சொல்லும்போது கோகுல் had cooked, கோகுல் சமைத்திருந்தான். அந்த விஷயம் எப்பயோ முடிஞ்சிச்சு. சரியா? இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் பார்க்கலாம். நான் கோவிலுக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எடுக்கிறோமா? சப்ஜெக்ட்னது ஐ, நான்கு ஐ. அடுத்தது என்ன யூஸ் பண்ணும்? ஹேட் யூஸ் பண்ணும். ஹேட். அடுத்தது எங்கே போயிருந்தேன்? போயிருந்தான். போகிறதுக்கு என்னது இங்கிலீஷில்? கோ. அதோட 3வது வடிவம், வேர்போட 3வது வடிவம் கோ, வெண்ட், கான். அவன் போயிருந்தான், அந்த விஷயம் முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ ஹி ஹேட், போயிருந்தானுக்கு என்ன சொன்னேன்? கான். சரியா? டூ எங்கே போயிருந்தான்? கோவிலுக்கு. இக்குன்னு வந்தாலே டூ சேர்க்கணும். சரியா? போயிருந்தான், கான். கோவிலுக்கு டூ டெம்பிள். ஓகேவா? அவன் என்னுடன் வந்திருந்தான். அவனுக்கு என்னது? ஹீ. நெக்ஸ்ட் என்ன சேர்க்கணும்? ஹேட். அப்புறம் வேர்பு சேர்க்கணும். என்ன வேர்பு? வந்திருந்தது தான் வேர்பு. வரத்துக்கு என்னது? கம், கேம், கம். சரியா? அதோட 3வது வடிவம் கம், கேம், கம்மு தான். கேம் போடக்கூடாது. கம் என்னுடனா வித் மீ. சரியா? என்னுடனா வித் மீ. உடனா வித்து, என்னன்னா மீ. சரியா? வித் மீ. அவன் என்னை பற்றி பேசியிருந்தான். அவனுக்கு ஹீ. நெக்ஸ்ட் ஹேட். என்னை பற்றிக்கு வேர்ப் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பேசுறது தான் வேர்ப், செயல். அப்போது பேசுறதுக்கு என்னது? டாக்கு. அதோட பாட்டு பார்ட்டிசிபிள் என்ன வரும்? டாக், டாக்டு, டாக்குடு. அதோட 3வது வடிவத்தை எடுத்து போடணும். டாக் அபவுட் மீ. அபவுட்னா அது பற்றி, மீனா என்னை. இது உன்னை பற்றி பேசியிருந்தான்னா அபவுட் யூ. ஓகேவா? அவர்கள் எனக்காக காத்திருந்தார்கள். தே ஹேட் வெயிட்டட் ஃபார் மீ. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடணும், நெக்ஸ்ட்டு ஹேட் யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வேர்ப் என்ன வேர்புன்னு பார்க்கணும். செயல் என்ன செயல் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த செயலுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் 3வது வடிவத்தை வேர்ப் 3 எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சென்டென்ஸ் வருதோ அதை ஃபார்ம் பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேவா? நாங்கள் ஒரு பாடல் பாடியிருந்தோம். நாங்களுக்கு வி ஹேட். என்ன செயல்? பாடுறது தான் செயல். பாடுறதுக்கு இங்கிலீஷில் என்னது? சிங். சிங், சாங், சங். சங். அப்போ சங் என்ன பாடல்? ஒரு பாடல். அப்போ சங் ஒரு பாடலுக்கு ஏ சாங். ஓகேவா? காட் இட்? நான் அவனுடன் சண்டை போட்டிருந்தேன். என்ன சண்டைக்கு என்ன வரணும்? வேர்ப் 3 தான். ஃபைட்டு, ஃபைட், ஃபாட். சரியா? இப்போ ஃபாட் வித் ஹிம். யாருடன்? அவனுடன்றதுனால உடனுக்கு வித்து, அவனுக்கு ஹிம். ஓகேவா? ஐ ஹேட் ஃபாட் வித் ஹிம். சரியா? இல்லை, கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். என்னென்ன மிஸ்டேக் கண்டுபிடிங்க. ஐ ஹேட் கம்ப்ளீட் மை அசைன்மெண்ட்.
ஃபஸ்ட்டு ஐ சப்ஜெக்ட் வந்துச்சு, செகண்ட் ஹேட் வந்துச்சு, நெக்ஸ்ட்டு வேர்ப் 3 தப்பு என்ன வரணும் இங்கே டி வரணும். கம்ப்ளீட்டட் completed my அசைன்மெண்ட். வெரி குட். நெக்ஸ்ட்டு மை மதர் கம் வித் மீ. மை மதர் அடுத்தது என்ன வரணும்? had வெரி குட். had கம் வித் மீ. வெரி குட். இப்போ பாருங்கள், நான் ஒரு வீடு வாங்கியிருந்தேன், அது என்ன வரும்னு ஹோம்ஒர்க்கில் கமெண்ட் பண்ணுங்கள். yes ஓகேவா? தேங்க்யூ. thank you